Jesus loves our daily Bible school. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வபலமுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா, நீ நல்ல எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரனையும் பாராமல் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. பாவத்தை போக்கும் பலியாக வந்தீங்களே, பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தீங்களேப்பா. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையின் மேல் எங்கள் பாவங்களை சுமந்திரே, எங்கள் சாபங்களை சுமந்திரே, எங்கள் நோய்களை சுமந்திரேப்பா, எங்கள் அக்கிரமத்தை சுமந்திரே ஆண்டவரே. இப்போ எங்களுக்காக தரித்திரமாக தொங்குனீங்களே ஆண்டவரே, எங்கள் கர்மத்தை சுமந்திரேப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த பாவத்துக்கான அவருடைய பலியை செலுத்திட்டீங்களே சிலுவையில், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீரே கிருபாதல பலி ஆண்டவரே. உங்க நன்றி நன்றி. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாமே பார்த்து கொள்வேன். எல்லாமே பார்த்து கொள்வேன். காலங்காலப்பா நாங்க காலங்காலப்பா, காலங்காலப்பா நாங்க காலங்காலப்பா. கத்த நாமம் எந்த புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கத்த நாமம் எங்கள் புகலிடமே கருத்தோடு. ஓ நன்றி தகப்பனே. யெகோவா ஈரே, உங்கள் தேவைகள் என்ன இருந்தாலும் உன் தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுக்கு எல்லாவற்றையும் முன்னேற்பாடு செஞ்சிருக்கார் சிலுவையில். அவர் எல்லாம் முடிவு சிலுவையில. பயப்படாதிருங்கள். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவேன். சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கத்த நாமம் எங்கள் புகலிடமே கருத்தோடு. ஓ ஆராதிக்கிறோம். நாமம் எங்கள் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். அல்லேலூயா. அப்பா, 10,000 பேரிடம் சிறந்தவரே, சரோனி ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நீரையே, எங்கள் நோய்களை சுமந்தவரே, எங்கள் வியாதிகளை சுமந்தவரே சிலுவையிலே. ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. ஆமென். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. காலங்காலப்பா நாங்க காலங்காலப்பா, காலங்காலப்பா நாங்க காலங்காலப்பா. கத்த நாமம் எந்த புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கத்த நாமம் எங்கள் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 2 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனாலும் அறியாதிருக்கபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். 3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். 4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 5
நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? 7ஆம் வசனம். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தம் விடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னாதென்று எப்படி தெரியும்? 8ஆம் வசனம். அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? 9ஆம் வசனம். அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாயிருப்பீர்களே. 10ஆம் வசனம். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. 11ஆம் வசனம். ஆகிலும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். 12ஆம் வசனம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். 13ஆம் வசனம். அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். 14ஆம் வசனம். என்னதிலானெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினதினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். 15ஆம் வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். 16ஆம் வசனம். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. 17ஆம் வசனம். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. 18ஆம் வசனம். உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 19ஆம் வசனம். அப்படியிருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகள் பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். 20ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறியவர்களாயும் இருங்கள். 21ஆம் வசனம். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. 22ஆம் வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. 23ஆம் வசனம். ஆகையால் சபையார் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷையிலே பேசிக்கொள்ளும் பொழுது கல்லாதவர்களாவது அவிவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. 24ஆம் வசனம். எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். 25ஆம் வசனம். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும், அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கை இடுவான். 26ஆம் வசனம். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான்,
ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாய்க்கானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்துக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. 27வது வசனம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசினதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். 28ஆம் வசனம். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். 29ஆம் வசனம். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். 30ஆம் வசனம். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். 31ஆம் வசனம். எல்லோரும் கற்கிறதற்கு எல்லோரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். 32ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே. 33ஆம் வசனம். தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவானுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. 34ஆம் வசனம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. 35ஆம் வசனம். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. 36ஆம் வசனம். வேத வசனமும் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது? 37ஆம் வசனம். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றான் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவர்கள் கர்த்தருடைய கற்பனை என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். 38ஆம் வசனம். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாயிருக்கட்டும். 39ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். 40ஆம் வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 14ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது உங்களுக்கு சில காரியங்கள் புரியாதது போல இருக்கலாம். அந்நிய பாஷையில் பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம். அந்நிய பாஷைனா என்ன அப்படின்னு கூட சில பிள்ளைகள் கேள்வியும் கேட்கலாம். சில்ட்ரன்ஸ், பார்த்தீங்கன்னா 40ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது அப்படின்னு லாஸ்ட்டாக பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு சபையில் பார்த்திங்கன்னா ஒரு போதகர் எழும்பி துதிப்பாடல்களை பாடி பிறகு வேதத்தை தியானித்து வேதத்தில் கர்த்தர் தருகிற ரகசியங்களை வெளிப்பாடுகளை வருகிற ஜனங்களுக்கு போதித்து சுவிசேஷத்தை அறிவித்து பிறகு ஜபம் பண்ணுவாங்க. இது சபையிலே செய்யப்பட வேண்டிய முறைமை. திருவிருந்து வந்ததுன்னா அந்த நேரத்தில் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதுல ஒரு முறை இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஆதி காலங்களில் சபைகள் கொரிந்தில் எழும்பும் பொழுது எப்படி எல்லாருமே அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டு இருந்தாங்க, எல்லாருமே பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொண்டு இருந்தாங்க. ஆளுக்கு என்ன பண்ணுவாங்களாம், எழும்பி நின்று தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களாம், ஒருத்தங்க எழுந்து அந்நிய பாஷை பேசுவாங்களாம், லேடிஸுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், கும்பலாக பேசின்னு இருப்பாங்களாம். அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது. இதை மாதிரி நீங்கள் ஆளுக்கு எழுந்து பாஷைகளை பேசுகிறதும் ஆளுக்கு எழுந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதும் ஆளுக்கு லேடிஸ் எல்லாம் கூடி பேசிகிட்டு இருக்கிறதும் இதெல்லாம் கரெக்டு கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வீட்டில் போய் கேளுங்க. பெண்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு எதுவாக டவுட் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ஆண்கள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் என்ன இருக்கிற டவுட்டை போய் கேளுங்க. நீங்கள் சபையில் எழும்பி நின்று எல்லோரும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? ஒருத்தரும் எழுந்து பாஷையில் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கல்லாதவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன புரியும்? ஒன்றுமே புரியாது இல்லையா? அதனால் சில ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க சில்ட்ரன். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலுக்கு போன உடனே என்ன பண்ணுறீங்க? பெல் அடிப்பாங்க, எல்லாம் ப்ரேயர் ஹாலில் நிற்கணும், கரெக்டாக ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளாஸ்க்கு போகணும்.
5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமில் நுழையணும். இல்லை நான் 5th ஸ்டாண்டர்ட் தான், ஆனால் நான் 10th போய் படிப்பேன் அப்படின்னு 10th கிளாஸ் ரூமில் போய் உக்காந்தா மிஸ் என்ன பண்ணுவாங்க, போய் நீ 5th ஸ்டாண்டர்டில் போய் உக்காரு அப்படி தானே சொல்லுவாங்க. அவங்க கிளாஸ்க்கு போகணும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெல் அடிப்பாங்க, அப்போ தான் டப்பா திறந்து சாப்பிட்ணும். இல்லை எனக்கு இப்போ பசிக்குது, நான் இப்போவே டப்பா திறந்து சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொன்னால் மிஸ்ஸு சும்மா இருப்பாங்களா? எல்லாமே கரெக்ட் டைமுக்கு பெல் அடித்தாதான் சாப்பாடு, பெல் அடித்தாதான் வீட்டுக்கு போகணும். என் வீடு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் வர முடியுமா? கிடையாது. 4 o'clock ஸ்கூல் விடுறாங்கன்னா 4 o'clock ஒரு பெல் அடிப்பாங்க, அப்போ தான் கிளாஸ் ரூமை விட்டு வெளில வரணும். இன்னொரு பெல் அடிக்கும்போது பிரேக்குக்கு வெளியில் வரணும். இந்த டைமில் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், இந்த டைமில் தான் லஞ்சு சாப்பிட்ணுன்னு ஸ்கூல்ஸில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் சபையில் கூட ஓகேங்களா. எல்லாருக்கும் ஆவியானவர் வரங்களை பகிர்ந்து கொடுத்தாலும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பவுல் சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா. அதை பரிசுத்த ஆவினர் உதவியுடன் கூட பவுல் சொல்கிறாரு. சரிங்களா சில்ட்ரன். அதுதான் 1 கொரிந்தியர் 14 எழுதியிருக்கு. இன்னும் ஒரு சில சபைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்நிய பாஷையே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறானது. ஏன்னா பவுல் சொல்லுகிறார் 14ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பவுல் அதிகமான பாஷைகளை பேசினதுனால தான் பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு சபைகளை வழி நடத்தினார். அப்போ நம்மளை கொண்டு அநேகரை கர்த்தர் நடத்தணும்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஓகேவா சில்ட்ரன். அப்போ நம்ம தினம் சொல்லுகிற ஜபம் என்னவாக இருக்க வேண்டும்? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரே, நானும் பவுலை போல அதிகமாக பாஷைகளை பேச வேண்டும், அநேகரை இரட்சிப்புக்குள்ளாக நடத்த தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். சிறு பிள்ளையாக இருக்கிற நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். உங்களையும் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை போல எழுப்புவார், சாமுவேல் தீர்க்கதரிசியை போல எழுப்புவார். கர்த்தர் உங்களை கொண்டும் அநேகரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவார். சரிங்களா. நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய பேரண்ட்ஸ்க்கெலாம் கூட ஏசப்பா பற்றி சொல்லி நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவீங்க. ஏசப்பா செய்வாங்க. சரிங்களா. நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை எழுப்புவார். உங்களுக்காக ஆன்ட்டி ஜெபம் பண்ணிக்கிறேன். ஓகேவா சில்ட்ரன்ஸ். இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? நான் டேஷ் விண்ணப்பம் பண்ணுவேன், டேஷ் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆ, புலம்பி போராடி. ஆ, ஆவியோடும் கருத்தோடும். ஈ, விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல். சரியான விடை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.